நீங்க ஏன் பெண்களை மட்டும் மயமாப்படுத்தி இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக கண்டனம் தெரிவிச்ச மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் மனைவிகளை இலவசமா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காரு. என்ன ஒரு நக்கல் பாருங்க சார் அவருக்கு. அவர் மைக் அப்படியே அசால்ட்டா பிடிச்சிட்டு என்னுடைய கனவு நயன்தாரா எனக்கு வேணும் அப்படி இப்படி எல்லாம் ஒரு ராஜ்யசபா எம்பி பேசலாமா சார்? ஆமாம் சார், அவரு அங்கே போய் கை கட்டி ஆஞ்சி ஓஞ்சின்னு சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் காதுக்கு போச்சா என்னன்னே தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கொங்கு மண்டலத்துல தான் தொடங்க போகுது அப்படின்னு தொடங்கணும் கேட்டா அங்க ஒண்ணுமே அவங்க செய்யல. தெற்குல நின்ன வானதியக்கா இன்னைக்கு வடக்குக்கு ஏன் போயிருக்கிறாங்க? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திருமதி நாகநந்தினி மேம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். 2026 சட்டமன்ற தேர்தல் நல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா பூந்து விளையாடுறாங்க பப்ளிக்கா. அதாவது பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு அசம்பாதம் நடக்குது பாதுகாப்புல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதுல ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா சார், பெண்களுக்கு எதிராக நடக்குது, அதுக்கு தானே குற்றங்கள் நடக்குது, குற்றங்கள் அதிகமா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பு இல்ல. ஆமா, அது கூட்டணியில யாரை வச்சுட்டு, பிஜேபியை வச்சுட்டு இவங்க ஒரு இந்த டிராமா நடத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா அதை டிராமான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இவர் என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுவாங்க. அதுவும் வந்து CV சண்முகம் அவர்கள் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா பேசுறாரு. இன்னைக்கு நேத்தெல்லாம் அவர் பேசல, ரொம்ப நாளாவே அவர் பேசுறாரு. ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா முதல்வர் அப்பான்னு சில மாணவிகள் குறிப்பிட்ட போது அதை தவறா அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு தமிழ்நாட்டு முதல்வர்ன்ற அந்த மரியாதை கூட இல்லாம அதை தாண்டி அந்த குழந்தைங்க பேசியிருக்கு. ஒரு படிக்கிற குழந்தைங்க தானே அப்பான்னு சொல்லிச்சு. அதை வந்து இவர் விமர்சனக்குள்ளே பேசினாரு. அதையும் அதிமுக கண்டனம் தெரிவிச்ச மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் மனைவிகளை இலவசமா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டு பெண்கள். இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? இதை பத்தி ஏதாச்சும் பேசினாங்களா? பேசல. இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுனா உங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு கேவலமா தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு ஒரு துறை சார்ந்து அவங்க ஒரு நடிச்சு மேல வந்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தரத்தை அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க நயன்தாரா அவர்கள். அப்போ அவங்கள நீங்க இவ்வளவு மோசமா, அது என்ன ஒரு நக்கல் பாருங்க சார் அவருக்கு. அவர் மைக் அப்படியே அசால்ட்டா பிடிச்சிட்டு என்னுடைய கனவு, என் கனவு வந்து நயன்தாரா எனக்கு வேணும் அப்படி இப்படி எல்லாம் ஒரு ராஜ்யசபா எம்பி பேசலாமா சார்? அசிங்கமா இல்லையா சார்? நான் கேட்கிறேன். ஒரு நார்மலான ஒரு ஆள் பேசினாலே நம்மளுக்கு கோவம் வரும். ஒரு மக்களினுடைய ஒரு பிரதிநிதியா, இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சரா வேற இருந்திருக்கிறாரு. இவங்க கிட்டயா நம்மளோட அதிகாரம் இருந்துச்சுன்னு கேட்கும் போது ரொம்ப கூச்சமா இருக்கு சார். இப்படி அதுல எவ்வளவு ஒரு மோசமா சொல்றாரு பாருங்க. அடுத்த வார்த்தை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கூட தான் ஒருத்தனுக்கு ஆசை அப்படின்னா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. திமுகவை கேவலப்படுத்துறாரா இல்ல நயன்தாராவை கேவலப்படுத்துறாரா? அதை வந்து மக்களே சிந்திக்கிட்டோம் சார். உண்மையா திமுக கேவலப்படுத்திருக்கு என்ன சார் இருக்கு? அவர் என்ன சொல்றாரு, திமுக கொண்டது கனவு திட்டம், நீங்க எல்லாரும் கனவு இருக்கு. அதுலதான் ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணும். அவர் என்ன சொன்னார்னா, அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள்னு சொன்னாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இவர் வந்து என்ன சொல்றாரு, மக்கள் கிட்ட கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஐயா அப்துல் கலாம் அவரையும் சேர்ந்து கேவலப்படுத்துறீங்களா? உண்மைதான். சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல சார். அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிறவரு ஒவ்வொரு இன்னைக்குதான் சார் ஏதோ நடிகர்களுக்கெல்லாம் கட் அவுட் வச்சு அவங்களுக்கு ரசிகர் மன்றம். உண்மையாலுமே தமிழ்நாட்டில் ஒரு விஞ்ஞானி, அதை தாண்டி ஒரு மக்களினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டரா, ஒரு ஹீரோவா இருந்தவர். ரியல் ஹீரோவா? உண்மையா அப்துல் கலாம் ஐயாலாம் வந்து யாருனாலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு மனிதர் சார். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். உண்மையாலுமே ஒரு காலத்துல எல்லாம் வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு நம்ம வாழ்ந்தோம். அப்ப அவர் வந்து கனவுங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஆஸ்பிரேஷன்ல அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அதே விஷயத்தை தான் முதல்வர் சொல்றாரு. உங்ககிட்ட என்னாச்சும் கஷ்டமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் வேணும்னு நீங்க கனவு இருக்கா, உங்களோட கனவை நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும் போது இது ரெண்டுமே எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி சார். இத நீங்க எதோட கம்பேர் பண்றீங்க? இப்போ இவங்க கம்பேர் பண்ணதும், அதாவது அப்துல் கலாம் ஐயாவோட MK ஸ்டாலின் சாரை கம்பேர் பண்ணதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாம அதை சிறுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு பெண்,
அதாவது ஒரு ஆளுமையா அந்த துறையில இருந்துட்டு இருக்கக்கூடிய அவங்கள ஒரு நடிகையை ஒரு சிறுமைப்படுத்துற மாதிரி பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல போற பக்கத்துல வார்த்தை வந்துருச்சுங்கிறாரு. என்ன சார், எது வேணாலும் போற போக்குல வார்த்தை வரும்போது தான் இவ்வளவு நக்கல் நையாண்டி கிண்டல் சிரிப்பு, அதுவும் ரொம்ப ஒரு மெத்தனமா பேசியிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். உண்மை இது நான் தான் சொல்றேனே, சரி போற போக்குல இன்னைக்கு பேசுனீங்க, அன்னைக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் மனைவிகள் இலவசமா கொடுப்பாங்கன்னு எதுக்கு நீங்க சொன்னீங்க? அது என்ன மெத்தனம்? இல்ல நான் என்ன கேட்கிறேன், திமுகல ஒரு ஒரு பேச்சாளர் மோசமா பேசிட்டாருன்னா அது அவ்வளவு விமர்சிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பேச்சாளரும் திமுகல இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் ரேஞ்சுக்கு தான் உங்க ராஜ்யசபா எம்பி இருக்காரா? நீங்க என்ன வச்சு பேசுறீங்கல்ல, அப்ப அவ்வளவுதான் உங்க ரேஞ்ச், ஒத்துக்கோங்க. எங்களோடலாம் அவ்வளவுதான். அதே மாதிரி பேச்சாளர் நான் அவங்கள விட்டுலாம் கொடுக்கறதும் இல்லை. அவரு சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்லாம் அவங்களோட ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதையும் கூட மாத்துங்கன்னு தான் எங்க தலைவர் சொல்றாரு. தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கூடி ஒவ்வொரு நாளும் பேசும்போது சொல்றாரு, ஒவ்வொரு பேச்சாளரும் யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணீங்கனாலும் எந்த இடத்துல போனாலும் எந்த தனி மனித விமர்சனமும் வைக்காதீங்க, யாரையும் மனசு புண்படுத்த மாதிரி பேசாதீங்க, நம்ம அரசினுடைய திட்டம் என்னமோ அது மட்டும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துங்க, அது போதும், அதுல நம்ம ஜெயிப்போன்னு ஒரு தலைவரா முன்ன நின்று ஒரு உதாரணமா சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதை விட ஒருத்தர் மட்டும் பேசல. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்னங்க, அவருக்கு வயசு என்ன பேசணும் அவரு? ஒரு என்ன புடவையெல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன சார், இதெல்லாம் பேசலாமா சார்? புடவை கொடுத்தா போதுமா, பாவாடை யார் கொடுப்போம்னு கேக்குறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கே அநாகரிகமா இருக்கு சார். இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்ன சார் இதெல்லாம் வார்த்தை அப்படின்னு பார்த்தா, எங்க ஊர் கோயம்புத்தூர் சைடு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் புடவை கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க போய் அவர்கிட்ட கேட்பீங்களா? ஏன் இதெல்லாம் இது வந்து பெண்களை, நீங்க ஏன் பெண்களை மட்டும் மயமாப்படுத்தி இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க தலைவி அம்மா தானே, பெண்ணு தானே. அதுதான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இதை நீங்க பேசியிருப்பீங்களா? பேசினா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம் உங்களை? அப்போ இன்னைக்கு ஒரு தலைவர் இல்லாத ஒரு இடத்துல யார் வேணாலும் டான்ஸ் ஆடலாம்னு ஆடிட்டு இருக்கீங்களா? ஒரு தலைமை சரியில்லை. அப்ப தலைமை சரியில்லைன்னு தானே சார் அர்த்தம். ஏன் இதுக்கெல்லாம் அன்னைக்கு பொன்முடி அவர்கள் ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு அவரோட இன்னர் ப்ரோக்ராம், ஒரு இண்டோர்ல நடக்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு இயக்கத்தை சார்ந்து நடக்குது. அவருக்கு கொடுத்த தலைப்புல ஏதோ ஒரு வார்த்தை அவர் பேசிட்டாரு அப்படின்றதுக்காக எத்தனை கொந்தளிச்சாங்க. இதே புஷ்பக்கா வந்தாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்தாங்க, தமிழிசை மேடம் வந்தாங்க, எல்லாரும் எப்படி பேசினாங்க? ஏன் இன்னைக்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்கெல்லாம் வந்து பெண்களா அவங்க உணரலையா இந்த மாதிரி பேசுறத? ஓ இதெல்லாம் எனக்கு பேசல, அப்ப திமுக இருக்க பெண்கள் அவங்க பேசியிருக்காங்களா? இல்ல யார் அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? இப்போ ஒரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சாருக்குலாம் என்ன ஏஜ் இருக்கும்? அவரோட இதுக்கெல்லாம் இதை பேச அவரோட ஏஜுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசலாமா? அதுக்கு நிறைய பேர் ஒரு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க சார், முட்டு கொடுத்துட்டு வந்து இவர் இதை நினைச்சுதான் பேசியிருப்பாரு, அவர் அதான் எதை நினைச்சாலும் சரி. ஒரு பெண்களை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அங்க ஏதாச்சும் குறைகள் இருந்தா குறைய சொல்லுங்க, உங்களுக்கு குறை சொல்றதுக்கு வழி இல்லை. எதையாச்சும் பேசணுன்றதுக்காக வந்து எதுவும் பேசிடக்கூடாது சார். ஆனா இதெல்லாம் ஏன் எடப்பாடி அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதாவது அதிமுக ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் ஏன் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு சின்ன பிரச்சனை இங்க நடந்தா அதை வந்து பிம்பமா கிரியேட் பண்றீங்கல்ல. திமுகல ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடந்தால் அதை பெருசா பேச உங்களுக்கு தெரியுதுல. இங்க பெரிய பெரிய ஆட்களே அப்படித்தானே பேசுறாங்க அதிமுகல. ஏன் அதை பத்தி எல்லாம் பேச? அதிமுகல பெண்மணிகள் இல்லைன்னு கேக்குறேன். பேசின தப்பு மன்னிப்பிக்கணும்னு சொல்லி ஏன் ஒரு கண்டனம் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? அமித்ஷா அவர்கள் இல்லையா? ஓ சரி சரி. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரு. அவர் போயிட்டு வந்துட்டாரா இல்ல வரலையா? வந்துட்டாரு. அதனால பாவம் சார், அவரு அங்க போய் கை கட்டி ஆஞ்சி ஓஞ்சின்னு சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் காதுக்கு போச்சா என்னன்னே தெரியல. அவரே வந்து திமுகவினுடைய திட்டங்களை படிச்சுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஏரியாவே போய். அவர் உண்மையாலுமே சொல்லனா எங்களுக்கு என்ன சொல்றது, ஆப்போனன்ட்ல நின்று கொள்கை பரப்பு செயலாளரா வேலை செஞ்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. திமுக கொள்கை பரப்பு செயலாளர் மாறிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? உண்மை அந்த மாதிரிதான் இப்ப தெரியுது. ஆனா உண்மை இதை சிரிச்சுட்டு நம்ம போனா கூட ஒரு சில டைம் ரொம்பவுமே ஆதங்கமா இருக்கு சார். அன்னைக்கு இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டோட்டலா இந்த வயசுக்குன்றதை தாண்டி ஒட்டுமொத்த பெண்களையும் இவர் எப்ப பார்த்தாலும் இழிவுபடுத்திட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம சொல்லி ஆகணும். இல்ல ஒருவேளை எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது மேடம், அதனாலதான் இப்ப அதிமுகல அம்மா இருக்கும்போது யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதா என்ன மேடம்? அதாவது எனக்கு இப்படியும் தோணும் சார், ஒரு சில டைம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது யாருனாலையும் பேச முடியல. இன்னைக்கு வந்து அப்படியே கூண்டை திறந்து விட்டாச்சியா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பறக்கலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவ்வளவு நாள் மனசுல வச்சிருந்த ஆசையெல்லாம் இப்ப பேசுறாங்களான்ற மாதிரியும் தோணுது சார். ஆனா என்ன சொல்றது, கட்டுக்கோப்பா இருந்த ஒரு
கட்சியா தான் இருந்துச்சு இவ்வளவு நாள். இன்னைக்கு யாருக்குமே கட்டுப்படாம அப்படி ஒரு மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய மகளிர் தலைமை நிர்வாகிகள் தான் மேடம். இது இது ஓகே சார். திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பொருளாளர், அதிமுக பொருளாளர். அப்ப தலைமையே சரியில்லை, கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சக அந்த மகளிர் அணியில இருக்கவங்க கூட இதை ஒரு கண்டனத்துக்குள்ள ஆக்காம இருக்கிறது ஏன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா? அப்போ வந்து திமுக மேல அப்பப்போ சொல்றாங்களே சார், இவங்க இப்படி பேசிட்டாங்க, இங்க இப்படி பிரச்சனை நடக்குதாமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்க அரசியல் தான் பண்றாங்க. உண்மையாலுமே இங்க எல்லாம் சரியா இருந்தாலும் சும்மா மெப்புதலைக்கு பேசணும்னு இவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா எவிடென்ட்டோட நம்ம சொல்றோம், அதிமுகல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவங்களே இப்படி பேசுறாங்கன்னு. ஆனா இதை தட்டி கேட்க திராணி இல்லாம தான் இன்னைக்கு அதிமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பெண் நிர்வாகி முதற்கொண்டு எல்லாரும் இருக்காங்களான்ற கேள்வி என்னோட சைடு வருது சார். இதற்கான எதிர்வினையா வரப்போற தேர்தல் வந்து மக்கள் கண்டிப்பா பாடம் புகட்டுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2024லயே அடிச்சு ஓட விட்டுட்டாங்க ரெண்டையுமே, பிஜேபியா இருந்தாலும் சரி, அஇஅதிமுக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு. 26 இந்த அளவுல தான் இவங்கனால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பதிலடி கொடுப்பாங்க. அதிலும் முக்கியமா பெண்கள், எப்பவுமே பெண்கள்னு ஒரு விஷயம் நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டே தான் சார் இருப்போம், அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரிசல்ட் 26 எலெக்ஷன்ல இவங்க இவ்வளோ அவதூறு எங்களை பேசுறாங்களே, பேசுறதுக்கான விஷயத்த நம்ம பண்ணுவோம். அதுக்கு மேல பெண்களுக்கே தெரியும் சார் இன்னைக்கு யாரு நம்மளுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு தொழில் முனைவோர்ல பெண்கள் முதலிடத்துல இருக்கும். அதிக பெண் பணியாளர்களை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாகவே எவ்வளோ விஷயத்த உற்பத்தி பண்றோம். இன்னைக்கு விடியல் பயணத்தை கூட இவங்க கிண்டல் அடிச்சாங்க முன்னாடி. இன்னைக்கு இவங்களை வந்து ஆண்களுக்கும் இலவசம் கேட்டா அதை வந்து யாரு கஞ்சா கருப்பு சொன்னதை எடப்பாடியார் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. தேர்தல் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியா பாக்குறோம், ஒவ்வொரு பில்டா பார்த்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலியா திமுக இருக்கிறது பாத்தீங்கன்னா கோவை பகுதி தான். கிட்டத்தட்ட 10க்கு 10 லாஸ்ட் டைம் இது வரைக்கும் திமுக அதை வெல்ல முடியல. என்ன காரணம்? இப்ப நீங்க அந்த கோவை பகுதியில தான் நீங்க விருப்பம் கொடுத்துருக்கீங்க போல திமுகல. என்ன காரணம்? ஏன் இது வரைக்கும் அதிமுக கோட்டையாவே இருக்கு, திமுக கோட்டையா மாற வேண்டிய காரணம் என்ன காரணம்? இல்லை சார், இது வந்து அதிமுக கோட்டைன்றதுக்குள்ள இல்லை, அவங்களா அதை சொல்லிக்கிட்டாங்க. நாங்க வந்து எதுவும் இது பண்ணல. என்ன இந்த ஒரு 10 வருஷம் அது அந்த அவங்க பீரியடில் இருந்தாங்க. அது போக இந்த 2001 எலெக்ஷன் வரும்போது அந்த 10 தொகுதியை விட்டோம் அப்படிங்கிறது தானே தவிர அங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப கட்சி வந்து வீக்கா இருக்கு இதா இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா நகராட்சியில இன்னைக்கு நாங்க தான் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சேர்மனாகவும் மேயராகவும் இன்னைக்கு ஒவ்வொரு பேரூராட்சி தலைவராகவும் எல்லாத்துலயும் உட்காந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு டிஎம்கே தான். இன்ன வரைக்கும் மக்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்சிக்காரரும். அதாவது எஸ்ஐஆரை எடுத்துக்கோங்களேன். எஸ்ஐஆர் விஷயத்தை யாரு தெளிவா செஞ்சா? எங்க தலைவர் என்ன, முதல்வர் என்ன, எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி எஸ்ஐஆருக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணாரு. யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை, அதை நீங்க சரியா கொண்டு போய் செலுத்தணுன்றதுக்காக தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சு இன்னைக்கு அதுக்கான ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சிருக்காரு. இதுல பார்க்கும்போது இன்னைக்கு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய களம் எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கொங்கு மண்டலத்துல இருந்தா தொடங்க போகுது அப்படின்னு தொடங்க போகுது, தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார். இந்த டைம் அதை முழுமையா மாத்துவோம். அதுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரையும் வந்து எத்தனையோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க, எவ்வளவோ விஷயத்துல எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி முடக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. 471 நாள் உள்ள இருந்த போதும் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூரை வந்து தன் வசம் படுத்தி காமிச்சாரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா ஒர்க் அந்த அளவுக்கு இருக்கு. அவரு மட்டும் தான் செஞ்சாருன்ற கிரெடிட் கொங்கு பெல்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு வந்து 40 வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 39 இது சேர்த்தா 40. ஆனாலும் இந்த கோவையை ஏன் ரொம்ப எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு பிம்பத்தை இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களே, இன்னைக்கு அந்த பிம்பம் மறைஞ்சிட்டே வருது. அதனால இது வீக்காலாம் இல்ல. ஆனா என்ன சொல்றது, அந்த தொடர்ந்து அவங்க இருந்துட்டே இருந்தனால அந்த இடத்த அவங்க தக்க வச்சுக்கனால அந்த ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா 26ல எல்லாமே மாறும் சார். எல்லா
தொகுதியிலையும் எல்லாமே. உண்மைக்கும் பார்த்தா இந்த டைம் கோயம்புத்தூர் தொகுதியில தான் அதிகமான விருப்ப மனுக்கள் கூட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு எங்களுடைய கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கறனால தானே ஒரு நிர்வாகிகளும் ஆர்வமா வந்து கட்டுறோம். சோ அதுதான். அப்ப வரப்போற தேர்தல் வந்து எஸ்பி வேலுமணிக்கு தலைவலியா இல்ல திமுக தலைவலியாங்கிறது தான் தெரியல சார். நீங்க அதுல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள்னு சொல்லும் போது தான் எனக்கு தோணுது, அவர் ஒரு பெரிய மாஞ்சி அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா? திமுகவில் எப்பவுமே சொல்லுவாங்களே, இங்கே வாரிசு பணம் படுத்தவங்க, அதெல்லாம் சும்மா இவங்க பேசுறது சார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யும் போது ஒன்றிய செயலாளராக இருந்த ஒருத்தர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி அவர்கள், இன்னைக்கு அவரை அந்த யாரு பெரிய ஒரு அமைச்சர்னு ஒரு பிம்பத்தை நீங்க காமிச்சிங்களோ, உங்களை எதிர்க்க எங்க ஒன்றிய செயலாளரை வச்ச கூடி நாங்க செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளரா அண்ணன் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி அவர்களை போட்டு இன்னைக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில அவருக்கு இணையா இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சோம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் சார் மிகப்பெரிய ஒரு சாதனை. அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டரா இருந்து படிப்படியா முன்னேறி மேல வந்தவர் தான். அப்போ அவரை வந்து இன்னைக்கு ஒரு காம்படிட்டர் ஈக்குவல் நாங்க வர வச்சுட்டோம்ல. நீங்க வந்து சொல்றீங்கல்ல திமுகல வந்து அடிப்படையா இருக்கவங்க யாரும் வர முடியாது, அப்படியெல்லாம் சும்மா அது ஒரு பொய் கட்டமைப்பு. ஆனா அதை மாத்துனது இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக செஞ்சு காமிச்சிருக்கு. அதுவும் எப்படி நீங்க உங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான இடத்துல அதை நம்ம செஞ்சிருக்கோம். இதை விட இன்னொரு விஷயம் எங்களுக்கு சொல்லணும்னா, பெண்களுக்கு மரியாதை நீங்க சொல்றீங்களே சார், இவங்க ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி ஏதோ நடத்திட்டு போட்டோம். ஆனா எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் பெண்கள் வேலை செய்வோம், ஆண்கள்லாம் வந்து உட்காருவாங்க. ஆனா தலைவர் எப்படி யோசிச்சாருன்னு பாருங்க. எங்களுடைய கழக தலைவர் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி மாநாடுகள் எல்லா பக்கமும் நடந்திருக்கலாம், ஆனா பேசும் பொருளா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு மாறி அதை தாண்டி அதையே முதல்ல கொங்கு மண்டல, அதாவது மேற்கு மண்டலத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்றதுக்காக பல்லடத்துல முதல் பெண்களுக்கான அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்தினது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலையும், அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும், தளபதி முருகேசன் ஆகட்டும், அங்க செந்தமிழ் செல்வன் சார் ஆகட்டும், தொண்டாமுத்தூர் ரவி அவர்களாகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களையும் வச்சு சும்மா அவ்வளோ பந்தாவா நடத்தி காமிச்சோம். அதுதான் சார் மாநாடு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது 2.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் அங்க அகாமடேஷனுக்கு அது பெண்கள் வரும்போது எப்படி இருக்கும், குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு பிஸ்கட் தண்ணி எல்லாத்துக்கும் கொடுது. அதை வேற ஒரு சில டைம் விமர்சனம் பண்றாங்க, என்ன பிஸ்கெட் தண்ணி இதெல்லாம் கொடுக்கறது பெரிய விஷயமா? ஏப்ப இதெல்லாம் கொடுக்காம கூட நிறைய கட்சி இன்னைக்கு இருக்குல்ல. ஆனா இதை பார்த்து காப்பி அடிச்சா இன்னைக்கு தாவேகா கொடுக்குது. இன்னொன்னு சானிட்டரி நாப்கின் முதற்கொண்டு அங்க வச்சிருந்தோம் சார். டாய்லெட்டிங் ஃபெசிலிட்டி கூட அங்க கரெக்டா இருந்துச்சு. சோ இது எல்லாம் பண்ணி அத்தனை லட்சம் பெண்கள், ஒரு இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க எல்லாம் ஒரு பிம்பம் வைக்கிறீங்களா, அத்தனை பேர் கூடணும்ல அங்க. அதை வந்து சரியா வர சொல்லி அத்தனை நிர்வாகிகள் அமைச்சு அந்த இடத்துல அவங்க அத்தனை பேரும் சரியா வராங்களா, வந்துட்டு வீட்டுக்கு போய் நல்லபடியா போய் சேர முடியுதா, எந்த பிரச்சனையும் இல்லாம அத்தனையும் நாங்க செஞ்சு காமிச்சது யாரு? இன்னைக்கு பெண்கள் அதை யோசிப்பாங்கல்ல சார். இப்ப கோயம்புத்தூர் மாவட்டமே எடுத்தாலும் நாங்களே அதை யோசிப்போம்ல, எங்களை இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவா யாரு கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு திமுக அதுலயும் முதன்மையா இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு உரிமை தொகைன்ற அமௌண்ட் எடுத்துக்கோங்களேன், இது வந்து 10 தொகுதியில எம்எல்ஏவே இல்லைனாலும் என்ன, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் வந்து எல்லாத்துக்குமான முதல்வர் அப்படின்னு சொல்லி நீங்க எம்எல்ஏவா எங்களை செலக்ட் பண்ணல, நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? செய்யல. எல்லாத்துக்குமே தான் போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெரும்பான்மையா, அதாவது இன்னும் விடுபட்டவங்களுக்கு இன்னும் வந்துட்டே இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஆனா கொண்டு போய் சேர்த்தும் போது தமிழ்நாடு முழுவதும் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த தொகுதிகளுக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு விடியல் பயணம்ன்ற திட்டம் எல்லாருமே நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். புதுமை பெண் ஆகட்டும், தமிழ் புதுவன் ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, எல்லாமே எல்லா விஷயமும் நம்ம ட்ரமாண்டஸா நம்ம செஞ்சுட்டே தானே சரி இருக்கும். ஆனா இப்ப நீங்க சொல்ற கோவை அந்த 10 தொகுதியும் வந்து இன்னைக்கு வந்து பாஜக களமிறங்க போகுது, பாஜக தான் கேட்டு இருக்காங்க, ஏன்னா அது அதிமுக கோட்டை அப்படிங்கிறாங்களே. பாஜக வந்து எப்படி மேடம் இருக்கும் செயல்பாடு, திமுக செயல்பாடு? ஒரே உதாரணம் சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம் பாங்க. தெற்குல நின்ன வானதியக்கா இன்னைக்கு வடக்குக்கு ஏன் போயிருக்கிறாங்க? தெற்கு கோவையில நின்னாங்க, கேட்டா அங்க ஒண்ணுமே அவங்க செய்யல. திரும்ப அங்க நின்னாலும் அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு. அப்படி ஆமா, அதனாலதான் வடக்குக்கு போயிருக்காங்க. கோவை வடக்கு போனா மட்டும் ஜெயிப்பாங்களா? அது பார்க்கலாம் சார், அது களத்துல நாங்க டீல் பண்ணிடுவோம். அது எப்படி இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு கோவையில வந்து மொத்த 10ஐயும் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணுங்கிறது தான் எங்களோட எல்லா நிர்வாகிகளும், எங்களுடைய அமைச்சரும் உட்கொண்டு, எங்களோட மாவட்ட செயலாளர் உட்கொண்டு எல்லாருமே தளபதிக்காக இதை பரிசா கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நாங்க வந்து வெற்றியெல்லாம் பரிசு டாஸ்க் மாதிரி கொடுத்திருக்காரு மேடம். இப்படி தமிழக முதல்வர் செந்தில் பாலாஜி டாஸ்க்ங்கிறது அப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யறது இல்லை சார். இயல்பா உணர்ச்சி வசமா வேலை செய்யறோம்.
இதை வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்காக நாங்க இப்படி வேலை செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் யாருனாலையும் செய்ய முடியாது. இது வந்து உணர்ச்சியா இப்ப வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு வீடுகளா போகணும்னு சொன்னாங்க. நாங்க போகும்போது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டிங் என்னன்னா, அங்க ஏடிஎம்கே அந்த அம்மையார் படம் இருக்கும், இருந்தாலுமே எங்க கிட்ட சொல்றது, இன்னைக்கு எங்களுக்கான ஒரு முதல்வரா நம்ம முதல்வர் ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, இனி வரக்கூடிய ஓட்டு உங்களுக்கு தான் நாங்க போடுவோம். இது நாள் வரைக்கும் நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதில்லை. ஏன் 21ல கூட அவங்க போடலன்னு அர்த்தம். அப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா 26ல ஓட்டு நாங்க உதயசூரியனுக்கு தான் நாங்க போடுவோம். ஏன்னா நம்ம உங்க ஸ்டாலின் சார் எங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அப்ப நாங்க சொல்றோம், அவர் நம்ம முதல்வருங்க. ஆமா, அவர் நம்ம சிஎம், அவர் தான் இருக்கணும். யாரு கொடுப்பா இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு? எங்களை எல்லாம் யார் இந்த அளவுக்கு பார்த்துப்பா? எங்களுக்குலாம் மதிப்பே இல்லாம இருந்துச்சு வீட்டுல. இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் முழுசா கொடுக்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கே புரியுது சார், அந்த 5000 ஏன் வந்துச்சு, அது பிஜேபி தடுத்து நிறுத்த தான் பார்த்துச்சு. இப்ப நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, பிஜேபி கேக்குதாமா கொங்கு பெல்ட்ல? ஏன் சார், என் கோயம்புத்தூர்காரங்க என்ன அவ்வளோ யோசிக்காதவங்களா இருப்போம்? பிஜேபி வந்துச்சா எங்களுடைய நிலைமை என்னன்னா தெரியாமையா போயிடும் எங்களுக்கு. அங்க இருக்க பெண்கள் முக்கியமா யோசிப்போம் சார். ஆண்களை காட்டிலும் உண்மையாலுமே அந்த சைடு பெண்களுக்கு ஒரு இது ஜாஸ்தி தான். அவங்க ரொம்ப யோசிப்போம், திடமா வேலை செய்வோம். நீங்க அந்த ஏரியா பக்கம் வந்து கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண்களினுடைய மனதுல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வென்று நிக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப அந்த கோவை 10 தொகுதியிலையும் பிஜேபி வரணுங்கிறீங்களா? அப்படி வந்தும் பாருங்க, வந்தாலும் எங்களை ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றோம். இதே முன்னாள் மாநில தலைவர், அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை தோக்கடிச்சதும் அதே கோயம்புத்தூர் தான். அதையும் நீங்க பேசணும். அவர் பிஜேபி தலைவரா இருந்தாரு, 10 முறை வந்தாரு மோடி அவர்கள், ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அடித்தட்ட மக்கள் வரைக்கும் நாங்க போய் பார்த்திருக்கோம். அந்த விஷயத்த தலைவர்களுடைய திட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. இன்னொன்னு சார், இவங்க கோயம்புத்தூருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கோயிலுன்னு பேசுவாங்க. மாசாணியம்மன் கோயில் புனரமைப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அங்கே பெரும்பான்மையா, அதாவது 7வது படை வீடுன்னு சொல்லக்கூடிய மருதமலையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இன்னைக்கு நாங்க சரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பத்திரகாளியம்மன் கோயில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். அதையும் தாண்டி இப்ப எங்களோட தொகுதி மேட்டுப்படை தொகுதின்னு எடுத்துக்கோங்க, அது கிட்டத்தட்ட 25 வருஷமா ஏடிஎம்கே தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க வந்து பெரும்பான்மையான எங்க மக்களினால கும்பிடப்பட்ட ஒரு தெய்வம்னா தமிழ் கடவுள் முருகன்னா சுப்பிரமணிய கோயில் தான் சொல்லுவோம். 10 வருஷமா கோயில சிலையை கொண்டு வந்து வெளியே வச்சிருந்தாங்க. போன ஆட்சியில வெளியே வச்சு நாங்களாம் ரொம்ப கஷ்டமே பட்டிருக்கோம். அந்த சுப்பிரமணிய கோயில்ல அந்த பவானி ஆறுங்கிறது அங்கதான் வந்து எல்லா வேலையும், அதாவது ஆடி 18 ஆடி பெருக்குக்கெல்லாம் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த 25 வருஷமா ஆச்சு, யாரும் ஒன்றும் பண்ணல. கடைசியா அந்த 10 வருஷத்துல கோயிலோட வேலை சுத்தமா செய்யல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு இன்னைக்கு பல கோடி செலவுல அங்க கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தப்பட்டு இன்னைக்கு அந்த ஆலயத்தை மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு மாத்தி இன்னைக்கு அங்க மண்டபம் கட்டி, அதை தாண்டி அங்கேயே வந்து இனிமேல் அந்த கல்யாணங்கள், இந்த தாலிபெருக்கு எல்லாமே பண்ற அளவுக்கு அந்த பவானியாத்தையும் வந்து இன்னைக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை தாண்டி பண்ணாரியம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் இன்னைக்கு ஆன எல்லா வேலைகளையும் நாங்க தான் செஞ்சிருக்கோம். அது ரொம்ப பெருமையா சொல்லுவோம். என் குருந்துமலை ஆகட்டும், அப்புறம் குமரன் குன்று ஆகட்டும், இதெல்லாம் முருகர் கோயில் தான். அங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தினாலையும் பெருசா பேசப்படுற கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓதிமலை முருகர் கோயில் சொல்லுவோம். இன்னைக்கு ஓதிமலை முருகர் கோயில்ல கூட இந்த வாரம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு சொல்றீங்கல்ல, பிஜேபி வந்தா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்ன வைப்பாங்க, நாங்க வந்து சாமி கும்பிடுறோம், நாங்க இந்துத்துவா, இதெல்லாம் நீ கோயம்புத்தூர்ல பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், மக்கள் அதுக்கு வேற மாதிரி பதில தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க கடவுளை வணங்குறோமா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை, கடவுளை வணங்கக்கூடிய மக்களை திருப்திகரமா படுத்துறோமா அப்படிங்கிறதா விஷயம்னு எங்க தலைவர் கலைஞர் சொல்லுவார். அதே பாணியில தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வரும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. இத்தனை வேலைகளை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோங்கன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு பதிவா சொன்னேன். இந்த நான் முதல்வன் மூலமாக ஸ்கீம்ஸ்ல கோர்சஸ் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு நிறைய காலேஜஸ்ல சொல்றாங்க கோயம்புத்தூர்ல எங்களுடைய இந்த இன்கம் பேக்கேஜஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு வந்து 30 lakh per annum எங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அவ்வளோலாம் இதுக்கு முன்னாடி
பிளேஸ்மெண்ட் ஆனது இல்ல. நான் சொல்றது மெயினா இருக்கிற காலேஜஸ் எல்லாம் இல்ல, சும்மா அந்த ஊருக்குள்ள இருக்கிற காலேஜஸ் எல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கோம், எங்க குழந்தைங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே இதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் ஆஃப்டர் வந்து சென்னைக்கு ஆஃப்டர் கோயம்புத்தூர் தான், எல்லாரும் ஆமா கோயம்புத்தூரை நோக்கி தான் வருவாங்க. அப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நீங்க பிஜேபின்னு சொல்லும் போது இப்ப மான்செஸ்டர்னாலதான் ஞாபகம் வருது சார். எப்படி சார் நாங்க ஒத்துப்போம், இவங்க ஒரு மெட்ரோ ட்ரெயினை கூட எங்களுக்காக கொடுக்க மாட்டேன்னாங்க, இவங்க வந்து எலெக்ஷன்ல நின்னா மட்டும் ஓட்டு போட்டுருவோமா நாங்க? இது இல்ல மக்கள் தெளிவா இருக்காங்களா? இப்ப கோவை வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு தொழில் நகரம். அப்படி இருக்கும் போது மான்செஸ்டர்னு பேர் பெற்ற ஒரு நகரத்துக்கு இன்னைக்கு மெட்ரோ தராமன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வன்மங்கிறது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னை போன்ற மீடியா நண்பர்களுக்கு தெரியும். இது வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களா? எப்படி தெளிவா ஒத்துப்பாங்க. அது எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வழக்கு, 2 வழக்கு. சரி, அதிமுகவும் எடுத்துக்கோங்க, திமுகவும் எடுத்துக்கோங்க. அதிமுகல பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு, திமுகல அதே அந்த இந்த ஆட்சி நடக்கும்போது தான் அந்த ஏர்போர்ட்ல ஒரு பெண் நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவத்துல யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன் ஆர்ப்பாட்டமே பண்ண விடாம பண்ணாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு புள்ளிகளோட பசங்கள்லாம் வந்து உள்ள இணைஞ்சாங்கன்னு எல்லாம் பேசும் பொருளாச்சு. உண்மையாலுமே அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசல, பெருசா ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பெண்களை கஷ்டப்பட்டு அவங்கள அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமா சார்? வெளியே வரும்போது எவ்வளவு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். சோ அதுக்காக எத்தனை முன்னெடுப்பு எடுத்து வச்சிருப்போம். தமிழ்நாடு அரசின் கீழே தான் இதெல்லாம் நடந்துச்சு. உடனே திமுக நீங்க கிரெடிட் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அங்க கிரெடிட் எடுக்கிறதுன்னு இல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல. அப்ப அத்தனை பெண்கள் கிட்டயும் பேசி அவங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை வெளியே போகாம பாதுகாத்து அவங்களுக்கான ஒரு நீதியை இன்னைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கோம். 9 பேர்த்தையும் இன்னைக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற அந்த தண்டனை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது அங்க இருக்க மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு கோவை வந்து மாணவி. அது வந்து உண்மையாலுமே ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் அடிப்படையில தான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண முடியும். ஆனா அந்த பண்ணின அந்த நபர்களை இன்னைக்கு எந்த தமிழ்நாடு வரலாற்றிலே எடுத்து பார்த்துக்கோங்க சார், யாருமே இவ்வளவு சீக்கிரம் துரிதமா நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. 30 நாள்ல அவங்கள பிடிச்சி அவங்களை கன்விக்ட் ஆகி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பும் வழங்கியாச்சு. அவங்களுக்கு வந்து மரணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனைங்கிற தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இது 30 நாள்ல நாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம். புரிஞ்சுதா சார்? இது வந்து திமுக நாங்க வந்து பண்ணிட்டோன்றதுக்காக மட்டும் சொல்ல, ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது உறுதுணையா இருந்து யார் அந்த பிரச்சனையை செஞ்சாங்களோ அந்த கைவர்களை பிடிச்சி உள்ளக்கூடிய ஒரு திராணியும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் செஞ்சுட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறத பதிவு பண்ணுன்றதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ இந்த கம்பேரிசன் எல்லாம் இன்னைக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையுமே யோசிப்பாங்க, நம்ம நினைக்கிட்டு பார்ப்பாங்கல்ல, கம்பேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சி யாருனால இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தா நம்ம இது பண்ணுவோம். 2021 பண்ண தப்ப இந்த தடவை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க கோவை மாவட்ட மக்கள் வந்து தெளிவா இருக்கோம். இதுக்கு மேல நிர்மலா மேடம் வந்துட்டு போனாங்கல்ல அந்த பண்ணு விஷயம் ஞாபகம், ஜாமுக்கு ஒரு வரி பண்ணுக்கு ஒரு வரி அப்படின்னு, அதெல்லாம் வந்து இன்னும் நாங்கெல்லாம் மறக்கவே இல்லை. 24 லட்சம் பேத்துக்கு அந்த முத்ரா லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பிரஸ்காரர் கேட்டிருப்பாரு, மொத்த கோயம்புத்தூரோட மக்கள் தொகையே 30 லட்சம் தாங்க, நீங்க எப்படிங்க 24 லட்சம் இவ்வளவு பேத்துக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க? அப்படியா, நான் கிராஸ் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். அப்போ இவங்களோட பொய்யான கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த நேரத்துல கூட ஒரு ஜிஎஸ்டி விஷயத்தை பத்தி பேசின ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கே அவங்க என்ன ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா மரியாதைக்கு பேர் போன ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னாலும் நாங்க கொடுக்குற மரியாதை எங்களுக்கு திருப்பி கிடைக்கணும்ன்றதுலயும் நாங்க நினைப்போம் சார். இன்னைக்கும் ஜிஎஸ்டி வரி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இவ்வளோ ஒரு வரி பகிர்வு பண்ணி வச்சிருக்காங்களே, யாரை வச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அங்க எல்லாமே 0% ஏற்றுமதி இறக்குமதிக்கெல்லாம் போடும்போது அதிகமா பாதிக்கப்பட்டது திருப்பூர் தான், திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இடம் தான். அப்ப இந்த பாதிப்புகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். சோ இதுல இருந்தெல்லாம் யார் நம்மளை மீட்டு கொண்டு வருவா, யார் இதை எதிர்த்து குரல் கொடுப்பா? அதிமுக பேசுமா? அதிமுக கை கட்டி தான் நிற்கும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்கனால நம்மளுக்கெல்லாம் எந்த நல்லதும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இதை மாத்துறதுக்கு யார் வர முடியும், யார் வந்து அங்கே சரியா இருக்கும்னு பார்க்கும்போது மக்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் டைரக்டா வரக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்டா இருக்கக்கூடிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்தாதான் அதுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறத யோசிப்பார். ஓட்டு போடாம எம்எல்ஏக்களே இல்லாமே இத்தனை திட்டங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்தும் போது நாளைக்கு ஒரு எம்எல்ஏவும் இங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த முடியும்னு மக்களும் இன்னைக்கு சிந்தனை பண்ணக்கூடிய அளவுல தானே சார் இருக்காங்க. அதனால இந்த டைம் திமுக 10
தட்டி தூக்கும். திமுக அதுல- கோட்டையாக மாறும் கோவை அதுல அப்படின்னு எதிர்பார்க்கலாங்கிறீங்க. கண்டிப்பா மாறும். அதை வந்து தலைவருடைய பிறந்தநாள் பரிசா நாங்க கொண்டு போய் கொடுப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா மேடம், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேம். நன்றி சார். நன்றி.